ஹாய் சுகி ஃபேமிலிஸ். பாப்பா பிறந்ததுலேருந்து என்னோட டிஎம்ல வர மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, பாப்பாவுக்கு ட்ராவல் டைமில் என்ன கொடுப்பீங்க, எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது தாங்க கேட்குறீங்க. ஸோ அதுக்கான சீக்ரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹோம்மேட் சர்லாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 கப் வந்து பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வால்நட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறமேட்டு பிஸ்தா, அதுக்கப்புறமேட்டு மக்கானா எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கையளவு தாங்க, எதுவும் ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட் கிடையாது. பட் அவல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் பொட்டுக்கல்ல எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அவல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஆயிலும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உடச்சா நொறுங்கணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம். நான் இங்கே ஒயிட் அவல் தான் எடுத்திருக்கேன், ரெட் அவல் எடுக்கல. நீங்கள் வந்து ரெட் அவல் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாதுங்க, அதனால தான் நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கல்லையும் இதே மாதிரியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பொட்டுக்கல்லை வந்து ரோஸ்டட் தான், ஸோ அவ்வளோ ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸுங்க. நட்ஸ் வந்து முக்கியமாக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா ஈஸியாக கருகிடும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கங்க. நான் ஸ்லோவாக தான் வச்சு பண்ணேன், இருந்தாலுமே நான் கருக்கிட்டேன். ஸோ வந்து நீங்கள் நல்லா அடிகனமான பாத்திரத்தை எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. 5 to 10 minutes வந்து நல்லா ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜார் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 days நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோட் கொடுத்து நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 to 10 minutes நல்லா ஆற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த கண்டெய்னர்லாம் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன், ஸோ அதனால் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ராவல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறன்றதையும் நான் சொல்லிடுறேங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து யூஸ்வலாக இதில் 2 ஸ்கூப் எடுப்பேன், ஸோ அதனால் 2 ஸ்கூப் மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கிறேங்க. நல்லா வந்து சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஸ்கில் கூட வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு போனால் கூட போதுங்க. அதாங்க, ஹாட் வாட்டர் நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதில் ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் இதில் சொல்லுவீங்க இன்னும் நிறைய வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்ஸ்டன்ட் சர்லாக்குங்க, அதாவது நீங்கள் டியூரிங் ட்ராவல் டைம் அப்போ யூஸ் பண்ணுறது தான், அடுப்பு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ நிறைய போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் செரிக்காமல் இன்டைஜஷன் ஆகும், அதனால தான் நான் போடலை. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 minutes வச்சிங்க அப்படின்னா நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கு இப்போ கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனு, ஏன்னா இதில் நிறைய நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம், பொட்டுக்கல்ல அவல் இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க. 6 months ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பேபிக்கு நீங்களும் கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் குரூப்பில் இருக்கிற நியூ மாம்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.